ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பிரியாணி மசாலாவை வச்சு சூப்பரான எக் பிரியாணி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 250 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1 கப் அளவுக்கு. இதை 3லேருந்து 4 வாட்டி நல்லா கழுவிட்டு 30 நிமிஷம் போல் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். கழுவும் போது அழுத்தம் கொடுக்காம கழுகுங்க, அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, மல்லி இலை, அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சாச்சு. நம்மளுடைய பிரியாணி மசாலா, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெயும் நெய்யும் விட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, ஜாவித்ரி, அதுக்கப்புறமா மராத்தி மொக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மினிமமாக போட்டுக்கோங்க, நம்ம 1/4 கிலோ பண்ணுறதுனால. பெரிய வெங்காயம் வந்து 2 சின்ன சைஸ் எடுத்து நல்லா சன்னமாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் வந்து பிரியாணிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதுனுடைய பச்சை மணம் போனதுக்கப்புறமா தக்காளி பழம் 1 மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டதுமே பாத்திரத்தில் பிடிச்சிருக்கும். ஸோ நம்ம தக்காளி போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த அடியில் பிடிச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து பாதி அளவுக்கு நல்லா வந்து கனிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து நம்ம பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூனில் 3/4 வாசி எடுத்திருக்கேன். எக் பிரியாணிங்கிறதுனால சிக்கன்னா 1/2 டீஸ்பூனே போட்டுக்கோங்க. 1/4 கிலோவுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள். கலர் இருக்கும், காரம் வந்து குறைவாக இருக்கும். வெட்டின புதினா, மல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க. இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போக நல்லா வந்து வெந்து வரட்டும். பிரியாணியில் வந்து எப்போதுமே டேஸ்ட்டு வந்து அந்த வதக்கிறதுல தான் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் 4 முட்டையை வந்து வேக வச்சு கீறி வச்சுருக்கேன். முட்டையை வந்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. அப்போ இந்த புதினா, மல்லி, பிரியாணி பவுடர்னுடைய வாசனை வந்து நல்லாவே இறங்கும். அதுக்காக இப்போ முட்டையை போட்டு கலந்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் வந்து மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ முட்டையில் வந்து மசாலா எல்லாமே வந்து கோட் ஆகிடுச்சு. இப்போ முட்டைகளை வந்து வெளியே தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அரிசி சேர்த்துனதுக்கு அப்புறமா முட்டைகளை சேர்த்திக்கலாம், இல்லைன்னா சீக்கிரமாக உடஞ்சி வந்துடும். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். 1.5 கப் தண்ணி சேர்த்தியாச்சு. இதில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணும்போது உப்பு வந்து லைட்டாக கரிக்கணும். ஸோ அந்தளவுக்கு உப்பு போட்டுட்டு பாதி எலுமிச்சம்பழத்துலேருந்து கொஞ்சமாக வந்து எலுமிச்சை சாறு புழிஞ்சுக்கோங்க. புளிப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்சு வடித்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை வந்து இதில் சேர்த்திக்கலாம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சொல்கிறேன், எப்படி வந்து நம்ம அரிசி உடையாமல் பொழு பொழுன்னு கடையில் மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. அரிசி சேர்த்துனதுக்கப்புறமா இப்போ முட்டைகளை எல்லாத்தையுமே வந்து சேர்த்திருங்க. முட்டை சேர்த்துனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மூடி போட்டு 10 நிமிஷம் போல் வந்து குக் பண்ணுங்கள். நடுவில் ஒரு வாட்டி கிளறி விடுங்க. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்க்குறேன். பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இந்த அளவில் இருக்குது. கொஞ்சம் வந்து ரைஸில் இருக்குது. இன்னும் நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 4-5 நிமிஷம் தாராளமாக குக் பண்ணலாம், அடி பிடிக்காது. ஸோ எப்போதுமே கிளறும் போது வந்து உங்களுக்கு கரண்டியை அடியில் விட்டு லைட்டாக ஒரு திருப்பி விடுங்க. அப்போ அரிசி வந்து உடையாது, அடியும் பிடிக்காது. ஸோ திருப்பியும் நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக 11 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு முதல்ல விட தண்ணி கொஞ்சம் இஞ்சி இருக்கும், பட் லைட்டாக தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நல்லா நெய் விட்டுட்டு திருப்பியும் நம்ம மூடி போட்டு தம் போட்டு குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பிரியாணி உதிரியாகவும் டேஸ்ட் நல்லா வரும் அந்த நெய்யில் வேகும் பொழுது. ஸோ இதை எடுத்துட்டு சூடான தோசைக்கல் வச்சுக்கோங்க. சூடான தோசைக்கல்லில் வச்சிங்க அப்படின்னா சிம்லேயே இருக்கட்டும். இல்லை தோசைக்கல் சூடு இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம் வச்சு அப்புறம் ஃபுல்லாக சிம் பண்ணிவிடுங்க.
ஒரு 15 நிமிஷம் போல் இதில் குக் ஆகட்டும். நடுவில் ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து லைட்டாக அடியில் கரண்டி விட்டு ஒரு வாட்டி வந்து தள்ளி விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அடி பிடிக்காது. நீங்கள் ஒரு 2 டைம் இந்த மாதிரி குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைம் டியூரேஷன் வந்து தெரிஞ்சிடும். நம்ம வந்து அடி பிடிக்காமல் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு மூடி போட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இது திருப்பியும் வந்து உங்களுக்கு வேகட்டும். 15லேருந்து 20 நிமிஷம் வச்சுக்கோங்க கணக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுடைய பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. அரிசி எல்லாமே பொழு பொழுன்னும் இருக்குது, உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எடுத்ததுக்கப்புறமா திருப்பியும் நீங்கள் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சர்வ் பண்ணுங்கள். ரைத்தா இல்லைன்னா கிரேவி கூட வந்து சர்வ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோஸ்னுடைய அப்டேட் கிடைக்க. தேங்க்யூ.